அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி புதன்கிழமை, அக்ஷய திருதியை. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போறத நீங்க எழுதினாலே போதும். 16 வகையான செல்வமும் நிச்சயமா உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம். நம்ம கிட்ட இவ்வளவு பணமானு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. புதன் பகவானோட அதிதேவதை மகாவிஷ்ணு. இன்னைக்கு நமக்கு அக்ஷய திருதியை இருக்கு. இந்த அக்ஷய திருதியை குபேர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு. ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல வரக்கூடிய அக்ஷய திருதி இன்னமுமே விசேஷமானது. இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள, அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள இந்த இலைய பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இந்த அக்ஷய திருதி இருக்கக்கூடிய நாள்ல குபேரவசியம் ஏற்படுறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த அக்ஷய திருதி நாள்ல பல அற்புதமான சிறப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மா இந்த உலகத்தை படைச்சது இந்த அக்ஷய திருதி நாள்ல தான் சொல்றாங்க. அதே மாதிரி அக்ஷய திருதி நாள்ல தான் பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரத்தை பெற்றதாவும் சொல்றாங்க. கங்கை பூமிய முதலா இந்த அக்ஷய திருதி நாள்ல தான் தொட்டதாவும் சொல்றாங்க. அடுத்ததா இந்த நாள்ல தான் தானிய லட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமியோட அவதாரங்கள் நிகழ்ந்தது. அதே மாதிரி குபேர பகவான் நிதி கலசங்களை பெற்றதும் இந்த நாள்ல தான். சிவபெருமான் அன்னபூரணி கிட்ட யாசகம் பெற்றதும் இந்த அக்ஷய திருதி நாள்ல தான். முக்கியமான விஷயம், அக்ஷய திருதி நாள்ல தான் விஷ்ணு பகவானோட 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் ஏற்பட்டதாகவும் சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மகாலட்சுமி தாயார் திருமாலோட மார்புல நீங்காம இருப்பதற்கான வரத்தை இந்த அக்ஷய திருதி நாள்ல தான் பெற்றதாகவும் சொல்லுவாங்க. இப்படி இந்த அக்ஷய திருதி நாள் பல சிறப்புகளை கொண்ட நாளா இருக்கு. நாமளும் இந்த நாளை தவற விடாம நம்மளால முடிஞ்ச எளிமையான வழிபாடையோ பரிகாரங்களையோ செய்யும் போது நிச்சயமா நம்ம வீடும் அக்ஷய பாத்திரமா மாறும். அல்ல குறையாத செல்வம் நம்ம வீட்லயும் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில இந்த அக்ஷய திருதி நாளை தவற விடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனா நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. அப்படி இந்த டைம்ல என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல தான் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கு. இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஒரு குருஹோரை நேரம் முடிஞ்சு போயிருச்சு. அடுத்ததா 2வது குருஹோரை நேரம் 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருக்கு. புதன்கிழமை நாள்ல இந்த குருஹோரை நேரத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? இந்த நேரத்துல நாம ஏன் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த அக்ஷய திருதி வளர்பிறையில வரக்கூடிய 3வது திதி.
அந்த வகையில 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுக்கு உகந்ததுதான் தங்கம். அதனாலதான் இந்த நாள்ல தங்கம் வாங்கும் போது மேலும் மேலும் பெருகும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த நாள் குரு பகவானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு. குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தானா விலகும். நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் நம்மள தேடி வரும். கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படும்னே சொல்லலாம். அந்த வகையில குரு பகவானோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய குருஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் ஏற்படும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி குரு பகவானுக்குரிய சிம்பலை 3 முறை வரைஞ்சுக்கோங்க. இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இப்படி குரு பகவானோட சிம்பலை நாங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 3 முறை வரைஞ்சதுக்கு அப்புறமா 1ல இருந்து 33 வரைக்கும் 33 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை தமிழ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நீங்க 33 முறை 33 டைம்ஸ் எழுதுங்க. அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். அக்ஷய திருதியை என்னுடைய வாழ்வில் வளங்களை சேர்க்கிறது. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். அக்ஷய திருதியை என்னுடைய வாழ்வில் வளங்களை சேர்க்கிறது. இந்த அஃபர்மேஷனை 33 முறை எழுதுங்க. இந்த மாதிரியான அஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஆழ் மனச, அதாவது சப்கான்சியஸ் மைண்ட ரீப்ரோகிராம் பண்ணும். அந்த வகையில இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். 33 முறை இந்த அஃபர்மேஷன் எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், குபேர பகவான் கிட்டையும் உங்க வீட்டுல மேலும் மேலும் செல்வம் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. பீரோலையும் வைக்கலாம், பர்ஸ்லயும் வைக்கலாம், ஹேண்ட்பேக்லயும் வைக்கலாம். இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். நீங்க இந்த பேப்பரை எதுவுமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேப்பர் தானா ஒரு நாள் டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இந்த பேப்பர்ல இந்த நாளோட எனர்ஜி அப்படியே இருக்கும். அதே மாதிரி நாம வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய குரு பகவானோட சிம்பலோட எனர்ஜியும் அந்த அஃபர்மேஷன்ஸோட எனர்ஜியும் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அந்த நேரத்துக்கான எனர்ஜியும் இருக்கும். இது பல மடங்கு பணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.